ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மசிச்சு எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்க வேக வைக்கும்போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. ஸோ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எந்த ஒரு பீஸும் கையில் வரக்கூடாது. இதை நல்லா மசிச்சு எந்த அளவுக்கு உங்களால் மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் குறைவாக இப்போ நம்ம சேர்த்த மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நான் இதை போல் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு சின்ன பீசஸ் எடுத்து நம்ம பூரி கட்டையில் வச்சு உருட்ட போகிறோம். ஸோ அந்த மாவு உருட்டுறதுக்கு முன்னாடி பூரிக்கட்டையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ அந்த மாவு வச்சு கையில் இந்த போல் நம்ம உருட்ட போகிறோம். ஸோ கொஞ்சம் தின்னாக உருட்டுறேன். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாதுங்க. ஸோ நம்ம ஃபிங்கர் நம்மளுடைய விரல் சைஸுக்கு இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம கத்தியை வச்சு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கட் பண்ண அந்த பீசஸை கொஞ்சம் இந்த ஓரங்கள்லாம் சைஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உருட்டிட்டு கையால் வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுக்கலாம். லைட்டாக அமுக்கிட்டு இது மேலே ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக டிசைன் பண்ண போகிறோம். அதனால் இது ஒரு ஃபோர்க் வச்சு அமுக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதை போல் எல்லா பீசஸையும் எடுத்து கையால் அமுக்கிட்டு தென் ஃபோர்க்கை வச்சுட்டு இதில் நம்ம டிசைன் கொடுக்குறோம். ஃபோர்க்கோ இல்லை வேறு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த எல்லாத்தையும் நான் டிசைன் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் இதை அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா கொஞ்சம் எழும்பி வரணும். ஸோ இப்போ லைட்டாக எல்லாம் மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ அந்த ஒரு கரண்டியை வச்சு இதை லைட்டாக அமைக்கி விடணும். அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா பஃபியாக வரும். ஓகேங்களா? நல்லா பஃப்னு வரும். அந்தளவுக்கு அதாவது பூரிலாம் உப்பி வரும்ல, அது போல் இது நல்லா உப்பி வரணுங்க. ஸோ இப்போது பொட்டேட்டோ பபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது குட்டீஸ்க்கெலாம் ஒரு ஃபேவரட்டான ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு செய்கிறதுக்கான டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான டைம் தான். டீ போடுற டைமை நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.